Praise the Lord. தேவனுடைய வார்த்தை ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த லென்ட் மாதத்தில் 40 நாட்கள் 40 ஜெபங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று 20வது நாளில் சாபத்தின் நுகத்தடியை முறிக்கும் ஜெபம் என்ற தலைப்பில் நம் அருமை சகோதரி குளோரி மேக்ஸ்வெல் அவர்கள் பேசுவார்கள். கேட்டு பயன்பெறுங்கள். மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நேற்றும் இன்றும் என்றுமே தம்முடைய அன்பிலே மாறாத நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 40 days லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் 40 prayers. 40 நாட்கள் நம் வாழ்வை மறுரூபமாக்கும் 40 ஜெபங்கள் என்ற தலைப்பில் 20ஆம் நாள் தியானமாக சாபத்தின் நுகத்தடியை முறிக்கும் ஜெபம் குறித்து பார்க்க போகின்றோம். இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாம் எல்லோருமே அறிந்த ஒரு காரியம், பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்று ஒன்றும் இருக்கின்றது. சந்தோஷம் அடைகின்ற ஒரு காலம் இருந்தால் துக்கம் அடைகின்ற ஒரு காலமும் இருக்கின்றது. நம்மேல் நினைவாய் இருக்கின்ற தேவன் ஒரு பக்கம் இருக்க, அந்த நினைவுகளுக்கு எதிராக செயல்படுகின்ற சாத்தானும் இருக்கத்தான் செய்கின்றான். நம்மை மகிழ்விக்கின்ற ஆசீர்வாதங்களும் உண்டு, நம்மை சோர்வடைய செய்கின்ற சாபங்களும் உண்டு. உலகத்தில் ஆசீர்வாதமான வல்லமைகள் உண்டு, அதே சமயத்தில் சாபங்களை கொண்டு வருகின்ற கொடூரமான தீய வல்லமைகளும் உண்டு. பல குடும்பங்கள் இந்த சாபத்தால் சீரழிகின்றன, முன்னேற முடியாமல் தவிக்கின்றன. சந்தோஷத்தை நிம்மதியை இழந்து பரிதபிக்கின்றவர்கள் அநேகர். வேதத்தில் ஆசீர்வாதம் என்ற வார்த்தை 410 முறை வருகின்றது. சாபம் என்ற வார்த்தை 275 முறை வருகின்றது. சரி, இந்த சாபம் என்றால் என்ன? சாபங்கள் கொடூரமானவைகள். அவைகள் நம்முடைய வாழ்க்கையின் பாதையே சீர்குலைத்துவிடும், நம்மை தொடர்ந்து ஒடுக்கி நசுக்கிவிடும். தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கின்ற திட்டங்களை மங்கச் செய்து நம்முடைய ஒளிமயமான எதிர்காலத்தையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நல்வாழ்வையும் அவைகள் கெடுத்துவிடும். பொதுவாக சாபங்கள் பல விதத்தில் வருகின்றன. வேதம் சொல்கிறது, ஆதியாகமம் 3:17-18 பாவத்தின் விளைவினால் அனுபவிக்கும் சாபங்கள். ஆதியாகமம் 49:4 மனிதனிடத்திலிருந்து வரும் சாபங்கள். உபாகமம் 28:15-88 தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ளாததால் கீழ்ப்படியாததால் வரும் சாபங்கள். உபாகமம் 27:15 விக்கிரக ஆராதனையின் மூலம் வரும் சாபங்கள். உபாகமம் 27:16 தன் தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறதால் வரும் சாபங்கள். உபாகமம் 27:17 பிறரை வஞ்சிப்பதாலும் ஏமாற்றுவதாலும் திருடுவதாலும் வரும் சாபங்கள். உபாகமம் 27:18 பரியாசம் பண்ணுகிறதால் வரும் சாபங்கள். உபாகமம் 27:19 நியாயத்தை புரட்டுவதால் வரும் சாபங்கள். உபாகமம் 27:20-23 மாம்ச இச்சையினால் வரும் சாபங்கள். உபாகமம் 27:25 லஞ்சம் வாங்குவதால் வரும் சாபங்கள். 2 நாளாகமம் 36:16 தேவ ஊழியர்களை பரிகசிப்பதால் வரும் சாபங்கள். உபாகமம் 27:26 தேவனுடைய வார்த்தையை புறக்கணிப்பதால் வரும் சாபங்கள். யாத்திராகமம் 20:5 முற்பிதாக்கள் வைத்து போகும் சாபங்கள். மத்தேயு 27:25 தங்களுக்கு தாங்களே வரவழைத்துக் கொள்ளும் சாபங்கள். 1 ராஜாக்கள் 17:12 நம் வாயின் வார்த்தைகளால் வரும் சாபங்கள். எரேமியா 48:10 ஊழியத்தை அசட்டையாய் செய்கிறதால் வரும் சாபங்கள். எரேமியா 17:5 கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ளவர்களாய் இருப்பதினால் வரும் சாபங்கள். 1 கொரிந்தியர் 16:22 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாததால் வரும் சாபங்கள். கலாத்தியர் 1:8-9 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதால் வரும் சாபங்கள். அருமையானவர்களே, இந்த பெரிய பட்டியலை பார்க்கும்போது நமக்கு மூச்சு வாங்குகிறதல்லவா? பயம் உண்டாகுகிறது இல்லையா? இத்தனை பொல்லாங்கை கொண்டு வருகின்ற சாபங்கள் நம்மேல் வராமல் இருக்க வேண்டுமானால் நாம் மிகவும் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, பல நேரத்தில் நாம் அறியாமல் தெரியாமல் செய்கின்ற
பேசுகின்ற, நடந்து கொள்கின்ற காரியங்கள் கூட நமக்கு சாபமாக மாறிவிடுகின்றது. இதை எண்ணும் போது என்னுடைய கணவர் சகோதரர் மேக்ஸ்வெல் அவர்கள் ஊழியத்தின் நிமித்தம் இந்தோனேஷியாவிற்கு சென்றிருந்த போது அங்கே மிடான் என்ற இடத்திற்கு ஒரு ஆலயத்தில் பிரசங்கிக்கும்படி சென்றாராம். அந்த ஆலயத்தில் இருந்த ஒரு சகோதரர் தன் தகப்பனார் 5 வருடங்களாக வைத்தியர்களால் கைவிடப்பட்ட நிலையிலே நடக்க இயலாத நிலையில் இருக்கின்றார். அவருக்காக ஜெபிக்கும்படி அவருடைய வீட்டிற்கு வரும்படியாக வருந்தி கேட்டுக்கொண்டாராம். என்னுடைய கணவரும் அவருடைய வீட்டிற்கு சென்று அவருடைய தகப்பனாரை பார்த்தபோது அவருக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்ததாம். காரணம், அவர் வெறும் எலும்பும் தோலுமாக பெலனற்றவராக காணப்பட்டாராம். மேலும் அவருடைய 2 கைகளும் குறுகின நிலையிலே அவருடைய வாய் கோணலாக இருப்பதை பார்த்து என்னுடைய கணவர் மிகவும் கலங்கி விட்டாராம். அவருக்காக ஜெபிக்க முற்பட்ட போது தேவன் அவருக்கு இருக்கிறது வியாதி அல்ல, அது ஒரு சாபம் என்று வெளிப்படுத்தினாராம். அங்கிருந்த யாவரையும் என்னுடைய கணவர் வெளியே போக சொல்லிவிட்டு தன்னுடன் கூட வந்த உடன் ஊழியர்களை மாத்திரம் தன்னோடு வைத்துக் கொண்டு வயதான தகப்பனாரிடத்தில் கேட்டாராம், 5 வருடங்களுக்கு முன்பு நீங்கள் யாரையாவது காலால் மிதித்து கன்னத்தில் அடித்து வீண் பழி சுமத்தி தரக்குறைவாக பேசினீர்களா என்று கேட்டாராம். முதலில் அப்படியொன்றும் இல்லை என்று மறுத்த அவர், பிறகு தன் வீட்டில் உள்ள வேலைக்காரன் பக்தியுள்ளவன் என்று நான் அறிந்திருந்த போதிலும், அவன் எந்த தவறும் செய்யாதவன் என்று புரிந்திருந்த போதிலும் என் வீட்டில் உள்ள ஒரு பொருள் காணவில்லை, அதை அந்த வேலைக்காரன் தான் திருடி இருப்பான் என்று என் மனைவி சொன்ன வார்த்தைகளை கேட்டு அவசரப்பட்டு கோபப்பட்டு அந்த வேலைக்காரனை அடித்து உதைத்து வேலையை விட்டு நான் அனுப்பிவிட்டேன் என்று சொன்னாராம். அப்போது நான் அவரிடம், அன்று அந்த மனிதர் அழுத அழுகைதான் உங்களுக்கு சாபமாக மாறியது என்று சொன்ன வார்த்தைகளை கேட்டபோது நான் அவசரப்பட்டு தெரியாமல் செய்த தவறிற்கு இத்தனை ஆண்டுகளாக நான் இப்படி வேதனைப்பட வேண்டுமா என்று கண்ணீரோடு அந்த பெரியவர் அழுதாராம். பிறகு தேவனிடத்தில் அவருடைய தவறுகளை அறிக்கை செய்து தேவனுடைய தயவிற்காக ஜெபிக்க சொன்னபோது அவரும் கண்ணீரோடு ஜெபித்து தன்னை ஒப்பு கொடுத்தாராம். அப்போது தேவன் மனம் இறங்கி 5 வருடங்களாக நடக்க முடியாத அந்த பெரியவரை தேவன் நடக்க செய்தாராம். அப்படியாக ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தின் விளைவினால் தானே அனுபவிக்கும் சாபங்களும் உண்டு. தன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் வைத்துவிட்டு போகும் சாபங்களும் உண்டு. சில சாபங்கள் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரையிலும் கடந்து வந்து குடும்பங்களை சீரழிக்கின்றன. ஒன்றுமறியாத பாவமற்ற குழந்தைகள் முற்பிதாக்களின் சாபங்களால் வேதனைப்படுகின்றனர். சங்கீதம் 109 17 18 வசனங்கள் சொல்கிறது, சாபத்தை விரும்பினால் அது அவனுக்கு வரும், அவன் சாபத்தை விரும்பாமல் போனால் அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்திக் கொண்டான். வேதத்தில் பார்ப்பீர்களானால் யூதர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பிலாத்துவிற்கு முன்பாக சத்தமிட்டு, இவனுடைய இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். எவ்வளவு கொடிய வார்த்தைகள் இல்லையா? யானை தன் தலையிலே தானே மண்ணை வாரி போட்டுக் கொள்வதைப் போல யூதர்கள் தங்கள் மேலும் தங்கள் சந்ததியின் மேலும் சாபங்களை அள்ளி போட்டுக் கொண்டார்கள். இதன் விளைவாக கிபி 70ஆம் ஆண்டு தீத்துராயன் புறப்பட்டு வந்து எருசலேமை முற்றுகையிட்டு யூதர்களையும் அவர்கள் பிள்ளைகளையும் சித்திரவதை செய்து ஆயிரக்கணக்கான யூதர்களை கொன்றான். மேலும் 19ஆம் நூற்றாண்டில் யூதர்களுக்கு விரோதமாக சர்வாதிகாரியான ஹிட்லர் எழும்பினான். யூதரை அழிப்பதே தன்னுடைய முதல் கடமை என்று கங்கணம் கட்டிக்கொண்டு லட்சக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்தான். ஏறக்குறைய 3 லட்சம் யூத குழந்தைகளை விஷவாயு செலுத்தி கொன்றான். இதற்கு காரணம், யூதர்கள் தங்களுடைய வீம்பான வாயின் பேச்சினால் தங்களுக்கு தாங்களே சாபங்களை வரவழைத்துக் கொண்டார்கள். மேலும் எலிசாவின் நாட்களில் பார்த்தோமானால், எலிசா பஞ்சம் நிறைந்த நாட்களில் சாரிபாத்தில் உள்ள ஒரு விதவையின் வீட்டிற்கு போனார். அந்த விதவை துக்கத்தோடு சொன்னால், பானையில் ஒரு பிடி மாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் வேறு ஒன்றும் இல்லை. நானும் என்னுடைய குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு பிறகு பொறுக்குகிறேன் என்றாள்.
செத்து போவதற்காக அவள் விறகு பொறுக்குவதாக சொன்னாள். அப்படியே அவள் சாவை குறித்து பேசினபடியினால் சில மாதங்களுக்குள்ளாகவே அந்த விதவையின் மகன் வியாதிப்பட்டு மரித்து போனான். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வாயின் வார்த்தைகளை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். இப்படிப்பட்ட வார்த்தைகள் தேவ பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வரவும் கூடாது, காதுகளால் கேட்கவும் கூடாது. சில பெற்றோரை பார்த்திருக்கிறேன். கோபத்தில் தங்களுடைய பிள்ளைகளை என்ன சொல்கிறோம் என்று தெரியாமல் கழுதையே, நாயே, முட்டாளே என்று சொல்வார்கள். நீ மாடு மேய்ப்பதற்குத்தான் லாயக்கு என்று சொல்வார்கள். இப்படிப்பட்ட வார்த்தைகள் ஒரு பெற்றோருடைய வாயிலிருந்து வரவே கூடாது. பிள்ளைகள் தேவனால் வரும் சுதந்திரம். அவர்கள் தேவ சாயலாகவும் தேவ ரூபமாகவும் உருவாக்கப்பட்டவர்கள். உங்கள் பிள்ளைகள் உங்கள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல வளரும்படி தேவனால் உங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கப்பட்டவர்கள். ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வார்த்தைகளை குறித்து எப்போதும் எச்சரிக்கையாயிருங்கள். அநேக குடும்பங்கள் மேல் இந்த சாபத்தின் பயங்கரமான நுகத்தடி தலைமுறையாய் வருகிறது. சாபத்தின் விளைவாக அவர்களால் முன்னேற முடிவதில்லை. சாபத்தின் விளைவாக செய்வதெல்லாம் நஷ்டமும் கஷ்டமும் மனவேதனையுமாயிருக்கின்றது. சாபத்தின் விளைவாக பிள்ளைகள் நோய்வாய்ப்படுகிறார்கள். மன வளர்ச்சி குன்றின பிள்ளைகள் பிறக்கின்றது. எப்பொழுதும் வியாதி, எப்பொழுதும் விபத்து, எப்பொழுதும் போலீஸ் ஸ்டேஷன் என்று அலைந்து மன நிம்மதியை இழந்து தவிக்கின்றவர்கள் உண்டு. இந்த சாபத்தின் விளைவாக பிள்ளைகளுக்கு திருமணமாகவில்லை, திருமணமானவர்களுக்கு பிள்ளை பிறக்கவில்லை, பிள்ளைகளுக்கு படிப்பு சரியாய் வரவில்லை, படித்தவர்களுக்கு வேலை கிடைப்பதில்லை. இப்படியாக சாபத்தின் நுகத்தடிகள் அநேக குடும்பங்களை வாட்டி வதைக்கிறதை நாம் பார்க்கலாம். இன்னும் சிலர் துக்கத்தோடு இப்படியாய் சொல்கிறதை நாம் கேட்டிருப்போம். நான் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் கடன்தான், எவ்வளவு முயற்சித்தும் என்னால் முன்னேறவே முடியவில்லை, எந்த வியாபாரத்தை தொடங்கினாலும் நஷ்டமும் கஷ்டமும் தான் வருகிறது, சரீரத்தில் சுகமில்லை, குடும்பத்தில் சமாதானம் ஆசீர்வாதம் இல்லை, இந்த சாபங்களை எல்லாம் முறிப்பது எப்படி என்று தெரியவில்லை என்று புலம்புவார்கள். சிலர் சாபங்களை முறிக்க வழி தெரியாமல் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள். என் தலைவிதி இப்படித்தான், கடவுள் என் மேல் இப்படி எழுதிவிட்டார், என் ஜாதகம் இப்படி, இது என் முற்பிறவியின் பலன் என்று சொல்கிறவர்கள் உண்டு. இன்னும் சிலரோ வீட்டிற்கு வீடு வாசப்படி, எந்த வீட்டில்தான் சாபம் இல்லாமல் இருக்கிறது, இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று இருக்குமானால் அதை யார் மாற்ற முடியும் என்று தங்களுக்கு தாங்களே சமாதானம் சொல்லிக் கொள்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, பல குடும்பங்கள் இன்று பிரிந்திருப்பதற்கு, தங்கள் சந்தோஷத்தை சமாதானத்தை இழந்திருப்பதற்கு சாபமும் ஒரு முக்கிய காரணமாகும். கலாத்தியர் 3:13 சொல்கிறது, கிறிஸ்து நமக்காக சாபமானார். ஆம், நம்மேல் வரவேண்டிய சாபங்கள் முள்முடியாய் இயேசு கிறிஸ்துவின் சிரசின் மேல் வந்தது. மனித குலத்தின் பாவத்தினால் பூமியின் மேல் வரவிடப்பட்ட எல்லா சாபங்களையும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளம்தான் அவர் தலையில் சூட்டப்பட்ட முள்முடி. அந்த முள்ளின் பெயர் ஓட முள் என்று வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள். இந்த முள் 7-8 இன்ச் நீளமாக இருக்குமாம். இந்த முள் கூர்மையான ஆணி போன்று உறுதியுடன் இருக்குமாம். இயேசு கிறிஸ்துவிற்கு சூட்டப்பட்ட முள்முடியில் 72 முட்கள் இருந்ததாக சொல்கிறார்கள். அந்த முள்முடியை அவருடைய தலையில் சூட்டி, தலையில் குட்டி, யூதரின் ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை பரியாசம் பண்ணினார்கள். இப்படியாக அவருடைய சரீரத்திலும் வேதனை, வலி, பலவீனம் ஒரு பக்கம் இருக்க, அதன் மத்தியிலே அவர் மனதையும் வேதனைப்படுத்தும் வண்ணமாக இழிவான வார்த்தைகளை சொல்லி அவரை தூற்றினார்களாம். இயேசு கிறிஸ்துவின் தலையின் மேல் வைக்கப்பட்ட முள்முடியை பற்றிய விளக்கத்தை நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன். ஆதியிலே தேவன் உலகத்தை படைத்த போது மனித குலத்தை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். மிருகங்கள், பறவைகளை ஜோடி ஜோடியாக படைத்தார். மனிதனுக்காக படைக்கப்பட்ட எந்த தாவரங்களிலும், மரம், செடி, கொடிகளிலும் முட்கள் இல்லை, நேர்த்தியாக இருந்தது. கர்த்தர் தான் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது நல்லதென கண்டார்.
ஆனால் இன்று தாவரங்களில், மரம், செடி, கொடிகளில் நாம் காணும் முட்கள் எப்பொழுது உண்டாக்கப்பட்டது என்று நமக்கு ஒரு கேள்வி வருகிறது இல்லையா? நேர்த்தியாக இருந்த இந்த உலகத்தில் ஆதி பெற்றோர்களாகிய ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமல் போனபடியினால் முதல் பாவம் உலகத்திற்கு வந்தது. ஆதியாகமம் 3:17-18 வாசித்தோம் என்றால், தேவன் பூமியை சபித்த போது அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் என்றார். எனவே சாபத்தினால்தான் முள் உருவாயிற்று. முட்கள் சாபத்திற்கு அடையாளமாய் இருக்கின்றன. இந்த சாபத்திற்கு அடையாளமான முட்களினால் செய்யப்பட்ட முள்முடியைத்தான் இயேசு கிறிஸ்துவின் சிரசின் மேல் சூட்டினார்கள். என கண்பானவர்களே, நம்மளோட கால் ஒரு சின்ன முள் குத்திருச்சுன்னா வலி தாங்க முடியாம கத்துறோம், அலறோம். ஆனா இயேசு கிறிஸ்துவின் தலையில் முள்முடியை சூட்டி அதன் மேலேயே குட்டி அவரை எத்தனை பாடுகளுக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள் இல்லையா? இப்படியாக மரண தருவாயில் அவர் பட்ட பாடுகள் ஒவ்வொன்றாக நினைக்கும் போது கல்லான மனமும் கரைந்து விடும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட அத்தனை பாடுகளும் வேதனைகளும் அவர் செய்த குற்றத்திற்காகவோ பாவத்திற்காகவோ இல்லை. நம்மை பாவக்கட்டுகளிலிருந்து சாபக்கட்டுகளிலிருந்தும் விடுதலையாக்கவே என்று நினைக்கும் போது நாம் அதற்கு தகுதியுள்ளவர்களாக இருக்கின்றோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த சாபம் என்னும் நுகத்தடியை முறிக்க வேதத்தில் வல்லமையான 3 வாக்குத்தத்தங்கள் உண்டு. முதலாவது வாக்குத்தத்தம் உபாகமம் 23:5 இருக்கின்றது. உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். இரண்டாவது வாக்குத்தத்தம் கலாத்தியர் 3:13 இருக்கின்றது. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கின்றபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். மூன்றாவது வாக்குத்தத்தம் வெளிப்படுத்தல் 22:3 இருக்கின்றது. இனி ஒரு சாபமும் இராது. ஆம், இந்த சாபத்தின் நுகத்தடியை முறிப்பதற்காக சாபமான முள்முடியை இயேசு கிறிஸ்து தலையிலே சுமந்தார். சாபமான சிலுவை மரத்தில் தொங்கி ஜீவனை விட்டார். அவர் உங்களில் அன்பு கூர்ந்து இன்றைக்கு எல்லா சாபங்களையும் முறித்து போட விரும்புகின்றார். இனி உங்களுக்கு சாபங்களிலிருந்து விடுதலை. இனி உங்களுக்கு உங்களை கட்டி வைத்திருக்கின்ற எல்லா சாபங்களிலிருந்தும் நிச்சயம் தேவன் ஒரு விடுதலையை தரப்போகின்றார். நம்முடைய அருமை ஆண்டவருக்கு தாவீது ராஜா ஜெபத்தை கேட்கிறவரே என்று பெயர் சூட்டினார். என்னை காண்கிற தேவன் என்றால் ஆகார், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் என்றார்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இங்கே நெகேமியா 13:2 என்றைக்கும் எங்கள் சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவன் என்று அழகாக ஒரு பெயரை சூட்டியுள்ளார். ஆம், தேவன் நம்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உபாகமம் 23:5 சொல்கிறபடி நம்முடைய சாபங்களை எல்லாம் அவர் ஆசீர்வாதமாக மாற்றுகின்றவர். ஆதலால் ஒன்றை மாத்திரம் திட்டம் தெளிவுமாய் அறிந்து கொள்ளுங்கள், நாம் சாபத்தோடு வேதனையோடு வாழ்கின்றது தேவனுக்கு சித்தமல்ல, அது அவருடைய விருப்பமும் அல்ல. நம்முடைய சாபங்களை நீக்கி போட அவர் விரும்புகின்றார். நீங்கள் துயரப்பட்ட நாட்களுக்கும் வேதனை அனுபவித்த வருஷங்களுக்கும் தக்கதாக ஆறுதலின் நாட்களை, சமாதானத்தின் நாட்களை, சந்தோஷம் நிறைந்த நாட்களை, ஆசீர்வாதமான நாட்களை கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகின்றார். தேவன் தருகின்ற ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க இப்பொழுதே அவருடைய செட்டையின் மறைவிலே வந்து விடுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். God bless you. எனக்கு அன்பானவர்களே, லென்த் காலத்தில் 40 நாட்கள் 40 ஜெபங்கள் என்று பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளை எண்ணி நான் கர்த்தரை அதிகமாக துதிக்கிறேன். ஜெபத்தை குறித்து பல மறைப்பொருள்களை, ரகசியங்களை வெளிப்படுத்துகிறதை எண்ணி, கற்றுக் கொடுக்கிறதை எண்ணி நான் கர்த்தரை அதிகமாக துதிக்கிறேன். நம் தேவன் நம்மை அதிகமாக நேசிக்கிறபடினால்தான் இந்த ஜெபத்தை குறித்து பல காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஜெபம் என்றால் என்ன? நாம் தேவனோடு பேசுறதும் தேவன் நம்மோடு பேசுகிறது தான் ஜெபம். இந்த நாளிலும் சாபத்தின் நுகத்தடிகளை முறிக்கிற ஜெபத்தை குறித்து நாம் தியானித்தோம்.
உலகத்தில் பிறந்தவர்கள் அநேகம் உண்டு. அவர்கள் பிறந்ததே வாழுகிறதுக்காக, சாதிக்கிறதுக்காக பிறந்தார்கள். ஆனா உலகத்தில் ஒருவர் பிறந்தார். எதற்காக தெரியுமா? வாழுகிறதுக்காக அல்ல, மரிக்கிறதுக்காகவே அவர் பிறந்தார். அவர் வேறு யாரும் இல்லை, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆம் அன்பானவர்களே, அவர் தனக்காக மரிக்க அவர் பிறக்கவில்லை, பிறருக்காக மரிக்கும்படி அவர் பிறந்தார். வேத வசனம் சொல்லுகிற ஏசாயா 53:5 வசனம் சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஆமான்பானவர்களே, அவர் நம் ஒவ்வொருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார். நம் ஒவ்வொருடைய சாபத்தை சிலுவிலே சுமந்தார். நம்முடைய ஒவ்வொருடைய பாடுகளை, துக்கங்களை அவர் சுமந்தார். அன்பிலே பிரதான அன்பு ஒருவருக்காக தன் ஜீவனை கொடுப்பது என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து அந்த அன்பை குறித்து பிரசங்கித்தது மாத்திரமல்ல, அதை சிலுவிலே செய்து காண்பித்தார். வேத வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆம், இந்த சிலுவை நாதரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவருடைய துயரங்கள் மாறுகிறதை பார்க்கலாம், அவருடைய கவலைகள் மாறுகிறதை பார்க்கலாம், அவருடைய கண்ணீர் மாறுகிறதை பார்க்கலாம், அவரை பாரப்படுத்தின பாரங்கள் நீங்குகிறதை பார்க்கலாம். ஆம் அன்பானவர்களே, நமக்காக தன் ஜீவனை கொடுத்து, நமக்காக பாடுகளூடாக சென்ற ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடுவோமா? ஜெபம் செய்வோமா? நம்முடைய வாழ்க்கைக்கு சாபங்கள் நீங்க, நம்முடைய வாழ்க்கைக்கு துயரங்கள் மாற அவரை நோக்கி ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் உடைய கருத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். உடைய பாரங்களை அறிவேன், உடைய கவலைகளை அறிவேன், உடைய கஷ்டங்களை அறிவேன், அவருடைய குடும்பத்தை கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை அறிவீர், அவருடைய குடும்பத்தை சிரமப்படுத்துகிற சாபங்களை நீர் அறிவீர். ஆம் சுவாமி, உடைய வசனம் சொல்லுகிறது, எங்கள் ஒவ்வொருக்காகவும் சாபமாக மாறினீர். எங்கள் பாரங்களை, எங்கள் சாபங்களை, எங்கள் பாவங்களை நீ சிலுவிலே சுமந்தீர். உடைய வசனம் சொல்லுகிறது அல்லவா, எங்களுக்காக சாபமான நல்ல தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளிலே நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு துயரங்களை மாற்றி போடுங்க, உடைய கண்ணீரை மாற்றி போடுங்க. சரீர பிரகாரமாக பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, அவருடைய படிப்பை குறித்து, அவருடைய குடும்பத்தை குறித்து, தொழிலை குறித்து, ஊழியத்தை குறித்து, எந்தெந்த காரியங்களை குறித்து துயரத்தோடு இருக்கிறார்களோ துயரங்கள்லாம் மாறட்டும் அப்பா. நிச்சயம் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன தேவன். அப்பா, இந்த நாளிலே எல்லா கண்ணீர் வேதனைகளுக்கு, சாபங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வையுங்க ராஜா. துக்க நாட்கள் முடிந்து போயின என்று சொன்ன வார்த்தையின்படி இன்றிலிருந்து ஒரு மாறுதலை பார்க்கட்டும், இன்றிலிருந்து ஒரு குடும்பத்தில் ஒரு மாறுதலை பார்க்கட்டும், இன்றிலிருந்து அவருடைய சரீரத்தில் ஒரு மாறுதலை பார்க்கட்டும், இன்றிலிருந்து அவருடைய குடும்பத்தில் ஒரு மாறுதலை பார்க்கட்டும், இன்றிலிருந்து அவருடைய தொழிலிலே ஒரு மாறுதல், அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாறுதல், அவருடைய ஊழியத்திலே ஒரு மாறுதல், அவருடைய வாழ்க்கையில ஒரு மாறுதலை பார்க்கட்டும். கர்த்தர் அப்படியே செய்ய போகிறதுக்காக நன்றி, கோடான நன்றி. ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக, ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில் இதை ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென் and amen.